ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மாலை நேரத்தில் சூரியன் மறையும் நேரத்தில் உன்னை பார்க்க வந்திருக்கிற இந்த சாயப்பா, இன்று இரவு நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ளாகவே இந்த பதிவை கேட்டுட்டினா அப்புறமா உனக்கு நல்லது நடப்பதை யாராலும் இங்கு தவிர்க்கவே தடுக்கவே முடியாது என் செல்லமே. என் வாக்கை முழுமையாக கேட்டுவிட்ட உன்னை விட இந்த உலகத்தில் யாருமே பாக்கியசாலியா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீ மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையும்படிதான் இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ பொறுமையாரு நான் சொல்லும் போதெல்லாம் சரின்னு சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது அந்த பொறுமையே பொக்கிசமான புதையலாக மாறப்போகுது என் செல்லமே. நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயத்த இப்போது உனக்காக நடத்தி கொடுப்பதற்கான நேரத்தை நான் குறிச்சிட்டேன். பொறுமையே உன்னை பாதுகாக்கும் காவலாக இருந்ததென்னோ உண்மைதான். இத்தனை நாளா என்னை நம்பி காத்திருந்த உனக்காகவே இப்போது உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய தயாராக ஓடி வந்திருக்கேன். நீ விரும்பியதை காட்டிலும் பெரிதாக, நீ கனவிலும் நினைக்காத உயர்வை நான் உனக்கு கொடுக்க போறேன். உன் எண்ணப்படியே இனிமே உன் வாழ்க்கையவே வண்ணமயமாக நான் மாற்ற போறேன். என்னை நம்புனினா நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. உனக்கு ஒளியாக நான் இருந்து உன் மனச்சுமைகளை எல்லாம் என் மேல ஏற்றிக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போறேன். இன்று இரவு முதல் உன் வாழ்க்கையில ஒரு புது பாதை தொடங்க போகுது. இதுவரைக்கும் நீ நடந்து வந்த பாதையில நீ அனுபவிச்ச துன்பங்களையும் கஷ்டங்களையும் சமாளிச்சு இப்போது நீ வெற்றி பெற தயாராயிட்ட. நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் இந்த மாலை நேரத்தில் உன்னை காண வந்தேன். உன் வாழ்க்கையில நீ முன்னேற்றம் அடைஞ்சு ஜெயிச்சு நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறது உண்மைதான் என் செல்லமே. ஏன்னா உன்னுடைய எண்ணம் அதுவாக இருக்கும்போது என்னுடைய எண்ணமும் அதுவாகத்தானே இருக்கும். நேத்து கூட உன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நான் மாத்தினேன். அதை நீ உணர்ந்தாயா? நீ கேட்கும்போது உன் எல்லா வேண்டுதல்களையும் நான் உடனே நிறைவேற்றி கொடுக்காததை போல உனக்கு தோணலாம். ஆனால் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஒவ்வொரு முறையில் சரியான நேரத்தில் நான் நடத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னுமே கூட நடத்தி கொடுப்பேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறத்தான் போகுது. நீ எதற்காகவும் மனம் தளராம நம்பிக்கையோடு இருந்தாலே இந்த சாயப்பா உன்னை கை தூக்கி மேலே உயர்த்துவேன். உன் கடமையை சரியாக செய்து கொண்டு கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து வரும் உனக்கு அதற்கான பலன் வெகுவாக கிடைக்கப் போகுது. எப்போ மாற்றம் வரும், எப்போ நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் நீ என்னைத்தானே முழுமையாக நம்புகிறாய். அதனால தான் உன் நம்பிக்கைக்கு ஏற்றால் போல உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க ஓடி வந்தேன். இனி உன் வாழ்க்கையில மாற்றம் வருவதை உன் கண்களால் நீ பார்க்க போற. உன் உடம்புலையும் மனசுலையும் உன் குடும்பத்திலும் வாழ்க்கையிலையும் அற்புதமான நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வளர்ந்து நீ வெகு விரைவாகவே வெகு விமரிசையான சந்தோஷமான சிறப்பான செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. நீ என்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம், என் ஆலயத்துக்கு வந்து வேண்டுதல் வைக்கும் போதெல்லாம் உன்னையும் அறியாமல் நீ கண் கலங்குகிறாய். என்னை பிரார்த்திக்கும் போது உன் கண்களில் கண்ணீர் வருதுன்னா நீ அந்த அளவுக்கு என் மேலே அன்போட பாசத்தோட நம்பிக்கையோடு இருக்கிறாங்கிறது எனக்கு புரியுது. நீ என் மேலே வச்ச இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் பரிசாக தான் நீ இழந்ததையெல்லாம் மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். உன் பலம் என்னன்னு இத்தனை நாளாக உனக்கு தெரியாமல் இருந்ததல்லவா? இப்போது அதை நீயே புரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையான உனக்கான பலத்தை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் மாற்றம் வந்து சேரும். உன் ஒவ்வொரு வேண்டுதலையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். இனி ஒவ்வொன்றாக என் அருளால் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது. உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும், உன் மனசு கஷ்டப்படும்படியாக பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு நான் பாடத்தை புகட்டுவேன். அவங்க தவறு என்னங்கிறத நான் அவர்களுக்கே புரிய வைக்கிறேன். தேவைக்காக உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி எறிந்து உதாசீனம் செய்பவர்களையும் நான் ஒரு வழி பண்ணிடுறேன் என் செல்லமே. என் பிரியமான பிள்ளையாகி நீ மனம் கலங்கி போய் இருப்பதால தான் உனக்காக நான் ஓடி வந்தேன். இப்போது கொஞ்சம் தைரியமாக இரு. உன் எதிர்காலம் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன்.
பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலை கொண்டிருக்கும் உனக்கு ஒரு நல்ல வழியையும் நான் காட்டுறேன். உன்னால் என் ஆலயத்துக்கு வரணும்னு நினச்சாலும் வர முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கூடிய சீக்கிரம் என் ஆலயத்துக்கு நான் உன்னை வரவழைக்கிறேன். இந்த சாயப்பாவின் அருளால் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. உன் மனசில் இருக்க குழப்பம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதா, முடியுமா முடியாதான்னு உன் மனக்குழப்பங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே. வருவதையெல்லாம் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு. எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும்னு நம்பு. நீ நினச்சினா இந்த நிமிஷத்திலிருந்து கூட உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். எப்போதும் உனக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி யோசிக்காம உனக்கு பிடிச்ச விஷயங்களில் மனசை செலுத்து. ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த சாயப்பா நான் உனக்கான நல்ல வழியை காட்டுறேன். உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ புலம்பி அழுகுவதும் வருத்தப்படுவதும் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நீ புதுசாக இந்த பிறவியில் எந்த தப்பும் பாவமும் செய்யலைனாலும் பழைய கர்ம வினைகள் முன்ஜென்ம பிறவிகளில் செஞ்ச பாவம்தான் இப்படி உன்னை பாடாப்படுத்துதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கே, எப்படி சமாளிக்க போகிறனோன்னு நினச்சி கவலைப்படாத. உனக்காக உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை பட்டை தீட்டிய வைரம் போல நான் ஜொலிக்க வைக்கிறேன். இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வார்த்தைகளிலும் உன்னுடைய செயல்களிலும் எப்போதும் கவனமாக இரு. 8 திக்கிலும் இருந்து உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் இந்த சாயப்பா எந்த பிரச்சனையும் உனக்கு வராமல் உன்னை காப்பாற்றுறேன். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாரு. ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ தொடர்ந்து முயற்சி செய்கிற, ஆனால் அது நடக்காமல் மறுபடியும் பிரச்சனையாக வருதுன்னா அது உனக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கணும் அல்லவா? நல்லதாக இருந்தால் நான் உனக்கு எப்போவோ நடத்தி கொடுத்துருப்பேன். சில விஷயங்களை நீ நல்லதுன்னு நம்புகிற, ஆனால் அது உனக்கு நன்மைகளை தராது என்பதால் தான் நான் அதை தடுத்து நிறுத்துகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு பொருந்தாததை தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதை விட கிடைப்பதை மட்டும் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. வாழ்க்கையில் நீ வேகமாக போகும்போது வேகத்தடை போல ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை தடுக்கலாம். ஆனால் நீ அதை தவிர்த்து விட்டு வாழ்க்கை இனிமையாக மாற்றுவதற்கான வேலைகளை செஞ்ச பழகு. உன் மனசில் ஒருபோதும் திண்டாட்டத்துக்கு இடம் கொடுக்காதே. எப்போதும் உன் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் என் செல்லமே. இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. எதுவுமே சரியாக நடக்காட்டி என்ன பண்ணுறதுன்னு சும்மா பயந்துக்கிட்டு கற்பனை செஞ்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ மறந்து விடுகிறாய். அதனால தான் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து உன்னை பயமுறுத்துது, கவலைப்பட வைக்குது. உனக்கு உள்ளேயும் வெளியேயும் இந்த சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாக இருந்து பாதுகாக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. அதன் மூலமாக எந்த பகையும் துன்பமும் வராமல் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியுமே செல்லமே. இப்போது இருக்கும் உன் நிலைமையிலிருந்து கூடிய சீக்கிரம் நீ மேலே உயரத்தான் போகிறாய், வளரத்தான் போகிறாய், வாழத்தான் போகிறாய். உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்து பயமுறுத்தும் விஷயங்களை எல்லாம் தூக்கி போடு. உன்னோடு உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். நேர்மறை எண்ணங்களை விடாமல் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சாலே உன் வாழ்க்கையில் சிறிது சிறிதாக நான் மாற்றங்களை கொண்டு சேர்த்துருவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து நீ அதிர்ஷ்டசாலியாக ஆகும்படியும் நான் செய்ய போகிறேன்.